சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சீரியல பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளுடைய டார்கெட் 1000 சப்ஸ்கிரைபர். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சுவாரஸ்யமா பார்ப்போம். அப்புதாவும் மலரும் தமிழ் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு காபி சாப்பிட வராங்க. அப்புதா மலர்கிட்ட இந்த ஹோட்டல்ல தானடி அவ வேலை பார்க்குறா அப்படின்னு கேட்க, மலரும் ஆமாமாச்சி இந்த ஹோட்டல்ல தான் தமிழ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புதாவும் மலரும் அங்க வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட ஒரு காஃபி கொண்டு வாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில தமிழ் அங்க வராங்க. தமிழோ ஐயா நான் வேலைக்கு வந்துட்டேன். நான் போய் வேலைய பார்க்கட்டுமா? அப்படின்னு கேட்க, தமிழ பார்த்ததும் ஹோட்டல் ஓனரு கோவமா வந்துட்டு பேசுறாரு. "இங்க பாரும்மா, உனக்கு இந்த ஹோட்டல்ல இனிமே வேலை கிடையாது. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இடத்த காலி பண்ணு" அப்படின்னு சொல்ல தமிழ் வந்துட்டு அழுகுறாங்க. "ஐயா ஐயா நான் என்னையா தப்பு பண்ணேன்? என்ன மன்னிச்சிருங்கய்யா. நான் என்ன சார் தப்பு பண்ணேன்னு" அழுதி கேட்குறாங்க. ஓனரோ வந்துட்டு, "என்ன தப்பு பண்ணியா? நேத்து உன்னை நான் என்ன சொன்னேன்? வேலை இருக்கு, ஆட்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. இங்க இருமான்னு சொன்னதுக்கு எமர்ஜென்சி சார்ன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுனேன். நான் சொல்ல சொல்ல கேட்காம போனேன். இப்ப மட்டும் வேலை குடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ போறதுக்கும் வர்றதுக்கும் இது ஒண்ணும் சத்திரம் கிடையாதும்மா. வேலை பார்க்குற இடம். நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ கேட்கணும்" அப்படின்னு வந்துட்டு கண்ணாமண்ணான்னு திட்டி விட்டுறாரு. தமிழும் வந்துட்டு கெஞ்சுறாங்க. "இல்லையா நான் இனிமே அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். நான் போயே ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதனாலதான்யா போனேன். மன்னிச்சிருங்கயா" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆனா உன் மன்னிப்புலாம் வேணாம். ஒண்ணு வேணாம். நீ வேலை பார்த்த அந்த 10, 15 நாள் காசும் என்னால தர முடியாது. உனக்கு இனிமேல் வேலையும் தர முடியாது. இடத்த காலி பண்ணிட்டு போய்க்கிட்டே இருன்னு" கோவமா பேசுறாரு. தமிழ் அழுதுகிட்டே, "மன்னிச்சிருங்கயா, ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கன்னு" கேட்குறாங்க. அபுதாவும் மலரும் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவ போய் இவங்கிட்டலாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா பாருன்னு அபுதா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தமிழ் அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறாங்க. அபுதா உடனே அந்த ஓனரை வந்துட்டு கூப்பிடுறாங்க. மிரட்டலா, "யோ இங்க வாயா." ஓனரோ, "என்னம்மா என்ன?" அப்படின்னு கேட்க, "நீ இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைய வந்துட்டு மிரட்டிட்டு இருந்தியே, அவ யாருன்னு தெரியுமா? எங்கிருந்து வந்திருக்கான்னு தெரியுமா? அவ பேராவது உனக்கு தெரியுமாயா?" அப்படின்னு கேட்க, ஓனர், "அவ என் ஹோட்டல்ல எச்சல எடுக்கிறவ, அவளுக்கு என்ன இப்ப?" அப்படின்னு கேட்க, அபுதா ஆவேசமா, "யோ அவ யாருன்னா அமைச்சர் ராஜாங்கம் தெரியும்ல, அவருடைய அவருடைய சின்ன மருமக தான் அவ. அவளை மட்டும் நீ இப்படி மிரட்டின விஷயம் அமைச்சர் ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சதுன்னு வையி, உன் கடையெல்லாம் சின்ன பண்ணாம ஆயிடும்னு" அபுதா மிரட்டி விடுது. ஓனர் பயந்து பம்மி, "அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு" சொல்றாரு. அபுதா பார்த்தீங்கன்னா, "ஏன் அமைச்சர் வீட்டு பொம்பளை பிள்ளைகளா இருந்தா தான் இப்படி பம்முவியா? ஏன் மற்ற பொம்பளை பிள்ளைகளா இருந்தா மரியாதை இல்லாம தான் இப்படி பேசுவியா? சரி அவ ஏதோ தப்பு பண்ணா, நீ வேலை கொடுக்கல. ஆனா அவ 10, 15 நாட்கள் இந்த ஹோட்டல்ல வேலை பார்த்துருக்கால, அதுக்கான சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படிதான் ஹோட்டல்ல வேலை வாங்கிட்டு சம்பளம் தர முடியாதுன்னு சொல்லுவியா? இங்க பாரு, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். தமிழ் செல்வி மட்டும் இல்ல, இனிமே வேற எந்த பொம்பளை பிள்ளைகிட்டையும் மரியாதை இல்லாம பேசுறது, வேலையை வாங்கிட்டு சம்பளம் தர முடியாதுன்னு சொல்றது, இப்படியெல்லாம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையி, அப்புறம் இந்த செய்தி எல்லாம் அமைச்சருக்கு அதுக்கு போயிரும் பார்த்துக்க." ஓனர் உடனே பயந்து, "இல்லம்மா இல்லம்மா, இனிமே நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேம்மா. என் ஹோட்டல்ல வேலை பார்க்குற எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் மரியாதையோட நடத்துறேம்மான்னு" சொல்றாரு. "அப்பதா சரி, அவளை கூப்பிட்டு நீ வேலை கொடுக்கணும். நான் வந்து சொல்லி நீ வேலை கொடுத்தேன்னு அவளுக்கு தெரியக்கூடாது, புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்ல, ஓனரோ ஒரு வேலை பார்க்குற பொண்ணை உடனே அனுப்பி தமிழை கூட்டிட்டு வர சொல்லிடுறாரு. தமிழிடம், "இங்க பாருமா, நான் ஏதோ கோபத்துல பேசிட்டேன், ஏதோ டென்ஷன்ல இருந்தேன். நீ போய் உன் வேலையை பாருமான்னு" சொல்றாரு. தமிழும் சந்தோஷப்படுறாங்க. "ரொம்ப நன்றிங்க சார்ன்னு. நீங்க வேலை இல்லைன்னு சொன்னதும் என்ன பண்ண போறோம்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன்னு. நல்ல வேலை நீங்க மறுபடியும் என்ன மன்னிச்சிட்டீங்க. நான் இனிமே அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ஏதாவது எமர்ஜென்சினாலும் நான் போக மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கன்னு" சொல்றாங்க. உடனே ஓனரோ, "பரவாயில்லம்மா பரவாயில்ல, நீ போய் உள்ள போய் வேலையை பாருமான்னு" சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த சீன்ல கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் முதலிரவுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் அபுதா கால்ல விழுந்து கண்மணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரூமுக்கு போகணும்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மோகனா, "எங்க அத்தையை காணோம்?" அப்படின்னு கேட்க, மலரோ அம்மாச்சி வந்துட்டு கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் சீக்கிரம் போய் படுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, உடனே மோகனாவும் அதிர்ச்சியாகிறாங்க. "சீக்கிரம் போய் படுத்துட்டாங்களா? அத்தை இவ்வளவு சீக்கிரம் போய் படுக்கிற ஆளே கிடையாதே" அப்படின்னு சொல்ல, மலருமே "தெரியலையே அத்தை" அப்படின்னு சொல்ல, மோகனா, "பரவாயில்ல, அத்தையை உசுப்பி கூட கண்மணியை ஆசீர்வாதம் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அத்தையை படுக்க சொல்லிடுவோம். அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாதான் கண்மணி முதலிரவு ரூமுக்குள்ளேயே போகணும்." கண்மணி, ஆறுமுகம், மோகனா, ராஜாங்கம், மலர் எல்லாருமே அப்புதாவை பார்க்க வராங்க. அப்புதாவோ படுத்திருக்காங்க. மோகனா, "அத்தை எந்திரிங்க அத்தை. அத்தை கண்மணியை ஆசீர்வாதம் பண்ணுங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்பணும்" அப்படின்னு சொல்ல, மோகனா அப்புதாவை உசுப்பி பார்க்குறாங்க. ஆனா அப்புதா அசைவே இல்லாம இருக்காங்க. மோகனா பயந்து, அத்தை எந்திரிங்க அத்தை" அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்புதா அசைவே இல்லாம இருக்கவும், மோகனா, "என்னங்க அத்தை உடம்பெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்றாங்க." ராஜாங்கம் பதட்டமா, "என்ன மோகனா சொல்ற?" ராஜாங்கம் உடனே சன்னாசியை கூப்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அடிச்சு பிடிச்சு ஓடி வராங்க. ராஜாங்கம் அழுது கொண்டே, "அம்மா எந்திரிமா எந்திரிமா" அப்படின்னு கூப்பிட, சன்னாசி ராஜாங்கம் எல்லாரும் அப்புதா
அப்பத்தாவை உசுப்பி பார்க்குறாங்க. அப்பத்தா அசைவே இல்லாம இருக்கவும், ராஜாங்கம் சன்னாசிய டாக்டருக்கு ஃபோன் போடுன்னு சொல்றாரு. சன்னாசியும் டாக்டருக்கு ஃபோன் போடுறாரு. டாக்டர் வீட்டுக்கு வர்றாப்புல. அப்பத்தாவ செக் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டரும் சோகமாக, "சாரி சார், பாட்டி வந்துட்டு தவறிட்டாங்கன்னு" சொல்ல, டாக்டர் சொன்னதும் ராஜாங்கம் பயங்கரமா அதிர்ச்சியாகி, "என்ன சொல்றீங்கன்னு?" கேட்குறாரு. எல்லாரும் கதறி எழ ஆரம்பிச்சிடுறாங்க. மலர் அழுது கொண்டே அம்மாச்சிங்கிறதும், சேது அழுது கொண்டே அப்பத்தாங்கிறதும் எல்லாரும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க.